பி.கே.ஆரின் முன்னாள் துணைத் தலைவர் டதஸ்ரீ ரவிசி ரம்லிக்கு ஆதரவளித்து 9 பி.கே.ஆர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒற்றுமை கூட்டணியில் இருந்து வெளியேறினாலும் ஆட்சிக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது என்று அம்னோ உச்சமன்ற உறுப்பினரும் துணை அமைச்சருமான டதஸ்ரீ அமாட் மஸ்லான் தெரிவித்துள்ளார். ஒற்றுமை கூட்டணியில் 153 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளனர். ரபிசி தலைமையில் 9 பி.கே.ஆர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் விலகினாலும் 144 நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் ஒற்றுமை கூட்டணியின் மடானி அரசு தொடர்ந்து ஆட்சியில் நீடிக்கும் என்று அவர் கூறினார். ஏனெனில் ஆட்சி அமைப்பதற்கு 112 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எனும் பெரும்பான்மை இருந்தாலே போதுமானது என்று அவர் சுட்டிக்காட்டினார். பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையிலான அரசாங்கத்திற்கு ஆதரவளிப்பதும் எதிர்ப்பதும் ஒற்றுமை கூட்டணியின் உறுப்பு கட்சிகளின் தலைமை எடுக்கும் முடிவு என்பதை பொதுத் தேர்தலில் கட்சியின் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உணர்ந்திருக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். இதனை பரிசான் நேஷனல் கூட்டணியை பிரதிநிதித்து பொதுத் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கட்சியின் தலைமைக்கு கட்டுப்பட்டு இருப்பதை மற்ற கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களும் முன் உதாரணமாக எடுத்துக் கொள்ள வேண்டும் என்றும் இன்று கோலத்திரங்கானுவில் நடைபெற்ற மடானி ஆதரவாளர்கள் பேரணியில் அவர் இதனை தெரிவித்தார். பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் விரைவில் முக்கிய அறிவிப்பை வெளியிடவிருப்பதாக தெரிவித்துள்ளார். நேற்று முதல் அன்வார் உட்பட அனைத்து அமைச்சர்களும் அக்கான் டத்தாங் எனும் ஸ்லோகங்களுடன் சமூக வலைதளங்களில் பதாகைகளை பகிர்ந்து வருகின்றனர். முக்கியமாக பி.கே.ஆர், டி.ஏ.பி, அமானா ஆகிய கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே தங்களின் சமூக வலைதளங்களில் இந்த பதாகைகளை பகிர்ந்துள்ளனர். இந்த அறிவிப்பானது அனைத்து பக்கத்தான் ஹரப்பான் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் அதிகாரப்பூர்வ சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டுள்ளது மக்களின் எதிர்பார்ப்புகளை தூண்டியுள்ளது. கடந்த 2 நாட்களாக ஒற்றுமை கூட்டணியின் பிரதான கூட்டணி கட்சிகளான பரிசான் நேஷனல் பக்கத்தான் ஹரப்பான் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் தனது வீட்டில் பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் ரகசிய சந்திப்பை நடத்தியதன் தொடர்ச்சியாக தற்போது இந்த முக்கிய அறிவிப்பிற்கான பதாகைகள் அரசு தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்களிடமிருந்தும் அமைச்சர் துணை அமைச்சர்களிடமிருந்தும் வெளியாகி இருக்கிறது. கடந்த 2 நாட்களாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உடனான பிரதமர் அன்வாரின் சந்திப்பில் பண்டான் நாடாளுமன்ற உறுப்பினரும் பி.கே.ஆர் கட்சியின் முன்னாள் துணை தலைவருமான டதஸ்ரீ ரபிசி ரம்லி, சத்யவம்சா நாடாளுமன்ற உறுப்பினரும் பி.கே.ஆர் கட்சியின் முன்னாள் உதவி தலைவருமான நிக்னஸ்மி நிக்கமாட் ஆகிய இருவரும் கலந்து கொள்ளவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையில் கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் லாரியை மோதி விபத்துக்குள்ளானதில் லாரி ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையின் 266வது கிலோமீட்டரின் ஸ்ரம்பான் அருகில் நண்பகல் 12:51 மணியளவில் இந்த விபத்து நிகழ்ந்ததாக சனாவாங் மாவட்ட மீட்புத்துறை உதவி இயக்குனர் நிசாம் யோம் தெரிவித்தார். பொதுமக்களிடமிருந்து விபத்து குறித்த தகவலை பெற்றதும் சம்பவ இடத்திற்கு காவல்துறையினருடன் விரைந்ததாக அவர் கூறினார். உயிரிழந்த லாரி ஓட்டுநர் 40 வயது உள்ளூர்வாசி என அடையாளம் காணப்பட்டதாகவும் விபத்தை ஏற்படுத்திய ரோடுவா ஆக்டிவா வாகனம் ஓட்டியான ஆடவர் சிராய்ப்பு காயங்களுடன் தப்பியதாகவும் வாகனத்தில் இருந்த 2 பெண்கள் படுகாயம் அடைந்திருப்பதாகவும் அவர் கூறினார். விபத்தில் படுகாயம் அடைந்த 2 பெண்களையும் மேல் அதிக சிகிச்சைக்காக ஸ்ரம்பான் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருப்பதாகவும் உயிரிழந்த லாரி ஓட்டுநரின் உடல் மேலதிக விசாரணைக்காக காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டதாகவும் நிசாம் யாம் தெரிவித்தார். சர்ச்சையை ஏற்படுத்திய இஹாத்தி இன்டர்நேஷனல் சண்டியான் பிரிகாடின் நிறுவனர்களான தியானா தாகிர் மற்றும் ரஹீம் ஷுக்கூர் ஆகியோரை போலீசார் கைது செய்து இன்று தலைநகர் காவல் தலைமையகத்தில் வாக்குமூலம் அளித்த பிறகு அவர்களின் வீட்டையும் சோதனை செய்தனர். ஷா ஆலம் காவல்துறை தலைவர் இக்பால் இப்ராஹிம் இதனை உறுதிப்படுத்தினார். முன்னதாக தங்களது இஹாத்தி காதல் நிகழ்ச்சிகள் இஸ்லாமிய அடையாளங்களையோ திருமணத்தின் புனிதத்தையோ அல்லது வாழ்க்கை துணைவர்கள் மற்றும் குடும்பங்களின் பாத்திரங்களையோ எந்த வகையிலும் புறக்கணிக்கவோ அல்லது ஒதுக்கி தள்ளவோ இல்லை என்றும் இஸ்லாமிய போதனைகளுக்கு முரணாக இல்லாமல் பெண்கள் உணர்ச்சி மற்றும் உளவியல் சவால்களை சமாளிக்க உதவும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் கூறினர். முன்னதாக ஸ்லாங்கூர் காவல்துறை தலைவர் டாக்டர் ஹுசேன் ஒமார் கான் இந்த நிகழ்ச்சி ஆபாசமான செயல்கள், பொது ஒழுக்கம் ஆகியவற்றை உள்ளடக்கிய குற்றவியல் சட்டங்களின் கீழ் விசாரிக்கப்படுவதாக தெரிவித்திருந்தார். கடந்த ஆண்டு செப்டம்பர் 27ஆம் தேதி முதல் செப்டம்பர் 30ஆம் தேதி வரை ஷா ஆலாமில் மலாய் பார்வையாளர்களை இலக்காக கொண்ட சம்பந்தப்பட்டவர்களின் இஹாத்தி நிகழ்ச்சியில் சுமார் 50 பெண் பங்கேற்பாளர்கள் பங்கேற்றனர்.
இந்நிலையில் நிகழ்வின் இறுதி நாளில் பிகினி ஆடை அணிந்த ஒரு பெண் பேச்சாளர் நிர்வாணமாக தனது குழு உறுப்பினர்களுடன் நடனமாடியதாக சர்ச்சை கிளம்பியது. பங்கேற்பாளர்களை பின்பற்றவும், அவர்களுக்கு மர்மமான பானம் கொடுத்த பிறகு அவர்களின் ஆடைகளை அகற்றவும் அவர்கள் ஊக்குவிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. உயர் செயல்திறன் கொண்ட செயற்கை நுண்ணறிவு சில்லுகள் மலேசியாவிற்குள் கடத்தப்பட்டதற்கான எந்த ஆதாரத்தையும் முதலீடு, வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சான மிட்டி கண்டுபிடிக்கவில்லை என்று அதன் அமைச்சர் தெங்கு டதஸ்ரீ ஜஃபருல் தெங்கு அப்துல் அசீஸ் தெரிவித்தார். கூற்றுகளை சரிபார்க்க தொழில்துறை பங்குதாரர்களுடன் சேர்ந்து காவல்துறை, சுங்கத்துறை மற்றும் மலேசிய தகவல் தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமான MCMC உள்ளிட்ட அமலாக்க நிறுவனங்களுடன் மிட்டி ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவதாக அவர் கூறினார். இதுவரை தங்களுக்கு எந்த ஆதாரமும் கிடைக்கவில்லை என்றும், தங்களுடன் ஒத்துழைத்து பணியாற்ற அமெரிக்கா மற்றும் பெரிய நிறுவனங்களுடன் தாங்கள் பேசியுள்ளதாகவும் குறிப்பிட்ட அவர், ஏதேனும் ஆதாரம் இருந்தால் நிச்சயமாக நடவடிக்கை எடுப்போம் என்றும், இது தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறினார். கட்டுப்பாட்டை இழந்த ஸ்மார்ட் ஸ்லாங்கூர் பேருந்து சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் பேருந்தில் பயணித்த 9 வயது சிறுமி உட்பட 3 காயமடைந்தனர். நேற்று காலை 11:30 மணி அளவில் உலுஸ்லாங்கரில் உள்ள புக்கிட் செந்தோசா சாலையில் ஏற்பட்ட இந்த விபத்தில் எந்த ஓர் உயிரிழப்பும் ஏற்படவில்லை என்று உலுஸ்லாங்கூர் மாவட்ட காவல்துறை தலைவர் இப்ராஹிம் ஹுசேன் இன்று வெளியிட்ட ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார். முன்னதாக ஸ்மார்ட் ஸ்லாங்கூர் பேருந்து விபத்து குறித்து உயிரிழப்புகள் ஏற்பட்டதாக வெளிவந்த செய்திகளில் உண்மை எதுவும் இல்லை என்றும், தவறான தகவல்களை பரப்ப வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். நேற்று காலை 11:30 மணி அளவில் 57 வயது பேருந்து ஓட்டுநர் செரண்டா KTM நிலையத்திலிருந்து 3 பயணிகளை ஏற்றிக்கொண்டு புக்கிட் செந்தோசாவை நோக்கி செல்லும் போது பேருந்தின் பிரேக் செயல் இழந்ததால் பேருந்து ஒரு வளைவில் கவிழ்ந்ததாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. பேருந்து ஓட்டுநர் காயங்கள் இன்றி தப்பிய நிலையில் 38 வயது தாயாரும் அவரின் 9 வயது மகளும் காயமடைந்ததாகவும், பேருந்தில் பயணித்த 17 வயது இளைஞர் சிராய்ப்பு காயங்களுடன் தப்பியதாகவும், மூவரும் கோலட்புபாரு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று இன்று காலை வீடு திரும்பியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாட்சிமை தங்கிய மலேசிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் இன்று இஸ்தானா நெகாராவில் நடைபெற்ற ஆட்சியாளர்கள் மாநாட்டின் முதற்கட்ட மன்ற கூட்டத்தில் கலந்து கொண்டார். ஆட்சியாளர்களின் 269வது மாநாடு ஸ்லாங்கூர் சுல்தான் ஷராஃபுடின் இட்ரிஸ் ஷா தலைமையில் நடைபெறும் என்று சுல்தான் இப்ராஹிம் சுல்தான் இஸ்கண்டாரின் முகநூல் பக்கத்தில் ஒரு பதிவின்படி தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிமுக்கு எதிரான போராட்டத்தை ஊக்குவிக்கும் தேச துரோக கட்டுரை தொடர்பாக பாஸ் கட்சியின் ஆதரவு ஊடகமான ஹராக்கா டெய்லிக்கு எதிராக புத்ராஜயா PKR போலீசில் புகார் அளித்துள்ளது. கட்டுரையில் மலேசியர்களை தூண்டும் தேச துரோக உள்ளடக்கம் இருப்பதாக மாவட்ட காவல்துறை தலைமையகத்திற்கு வெளியே நடந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் பிரிவின் துணை தலைவர் ஷெரீப் ஜீவ் கூறினார். அந்த கட்டுரையையும் திட்டமிடப்பட்ட போராட்டங்களையும் தண்டனை சட்டத்தின் பிரிவு 124(b) கீழ் அல்லது ஏதேனும் பொருத்தமான சட்டத்தின் கீழ் விசாரிக்குமாறு காவல்துறையை தாங்கள் கேட்டுக் கொள்வதாக அவர் கூறினார். ஜூலை 26ஆம் தேதி திட்டமிடப்பட்ட போராட்டம் நாட்டின் அமைதியான வாழ்க்கை முறைக்கும் அதன் நாடாளுமன்ற ஜனநாயகத்திற்கும் அச்சுறுத்தலாக மாறக்கூடும் என்றும் ஷெரீப் தெரிவித்தார். இதுவரை சபா மற்றும் சராவா உட்பட நாடு முழுவதும் 52 போலீஸ் புகார்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இன்று மட்டும் 6 புகார்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.